பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். மிகவும் அன்பான நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அருமையான நாள்ல இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அப்படிங்கிற இந்த ஆழமான அலசல் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப அன்போட வரவேற்கிறோம். ஆமா, இன்னைக்கு நாம ரொம்ப சிந்திக்க வைக்கிற அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான சில உண்மைகளை விரிவாக பேச போறோம். கண்டிப்பா. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாம கடவுளோட பிரசன்னத்தோடு தொடங்குறது தானே வழக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். ஆமா, நம்முடைய ஜெபத்தை தொடங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது வாழ்வளிக்கும் வார்த்தைக்காகவும் எங்களை செம்மைப்படுத்தும் உமது அன்பிற்காகவும் நன்றி. இன்றைய இறைவாக்கினர் எசையா நூலின் வாசகத்தின்படி எங்களுடைய தீய செயல்களை அகற்றி நன்மையை செய்ய தூண்டும் உம்முடைய எல்லையில்லா அன்புக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய வாசகங்களின் வழியாக எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும். குறிப்பா இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயருக்காகவும் நாங்க முழு மனசோடு மன்றாடுகிறோம். அவங்க இந்த நிகழ்ச்சியை முழுமையா பார்க்கவும் இதில் இருக்கிற உண்மைகளை அவங்க உள்வாங்கவும் நீங்க கிருபை செய்யணும். அவங்க வாழ்க்கையில எந்த போராட்டங்கள் இருந்தாலும் அவங்க மேல உங்களுடைய மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் கிருபை மழையா பொழியப்படணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். சிறப்பாக திருமதி ரெஜினா மேரி அவங்களோட மருமகனுக்காக மன்றாடுகிறோம். அவர் சந்தித்து வரும் கடுமையான நிதி நெருக்கடியிலிருந்து அவரை விடுவித்து உமது ஆசிர்வாதத்தால் அவரை நிரப்பும்படி கெஞ்சுகிறோம். ஆமென். உலகத் தலைவர்கள் அனைவரும் தாழ்ச்சியோடும் நீதியோடும் மக்களுக்கு பணியாற்ற அருள் தாரும். உம்மீது நம்பிக்கை கொண்டவர் அனைவரும் இரக்கத்தையும் நீதியையும் கடைபிடித்து உண்மையான விசுவாச வாழ்வை வாழ உதவி செய்யும். ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர் மற்றும் ஆதரவற்றோர் அனைவரும் பாதுகாக்கப்படவும் வாழ்வில் உயர்த்தப்படவும் மன்றாடுகிறோம். எங்களுடைய இந்த ஊழியத்தின் வழியாக நாங்கள் பாடும் பாடல்களும் பகிரும் போதனைகளும் மற்றவர்கள் தாழ்ச்சியை பின்பற்றவும் உம்பக்கம் திரும்பி வரவும் நீதியையும் இரக்கத்தையும் வாழ்வாக்கவும் உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் குறைகளை நீக்கி எங்களை அன்பின் வழியில் வழி நடத்தும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பேரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். நேர்களே, உங்களது ஜெபதேவைகளை தெரிவியுங்கள், நாங்களும் ஜெபிக்கிறோம். கண்டிப்பா நீங்க சொல்லலாம். ரொம்ப உள்ளுணர்வான ஒரு ஜெபத்தோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, இப்ப நம்ம இன்றைய வாசகத்தோட ஆழமான தேடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றீங்கன்னா திருவிவிலியத்தின் பின்னணியில் உள்ள நுணுக்கங்களை நாம் எப்படி அலசுவோம்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற திருவிவிலிய வாசகங்கள், குறிப்பா மத்தேயு நற்செய்தியில வர்ற இயேசுவோட வார்த்தைகள் நம்ம மனசாட்சிய கொஞ்சம் உலுக்கி பார்க்கற மாதிரி இருக்கும். உண்மைதான். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய தலைப்போட ஆன்மாவோடு பொருந்தி போற மாதிரி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. ஓ, கண்டிப்பா சொல்லுங்க. அந்த ஸ்டோரி என்னன்னு கேப்போம். இப்போ இது ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆபீஸ்ல நடக்கிற விஷயம். அங்க ஒரு சீனியர் மேனேஜர் இருக்காரு. அவர் எப்ப பார்த்தாலும் தன்னோட டீம் மெம்பர்ஸ கூப்பிட்டு மீட்டிங் போடுவாரு. அந்த மீட்டிங்ல கம்பெனியோட விஷன் என்ன, மிஷன் என்ன, உழைப்போட முக்கியத்துவம் என்னன்னு பெரிய பெரிய தத்துவங்களை மணிக்கணக்கா பேசுவார். கேக்குறவங்களுக்கு பரவாயில்லையே, இவரு ரொம்ப பெரிய உழைப்பாளி போல அப்படின்னு தோணும். ஆமா, ஆனா நிஜத்துல வேலைன்னு வரும்போது எல்லா கடினமான டாஸ்கையும் பழுவான சுமைகளையும் தன்னோட ஊழியர்கள் மேல அப்படியே தூக்கி வச்சிருவாரு. அவங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கூட கொடுக்க மாட்டாரு. அந்த ஊழியர்கள் ராப்பகலா முழிச்சு கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட முடிச்ச உடனே என்ன நடக்கும் நான் கெஸ் பண்ணட்டுமா? சொல்லுங்க. மேலிடத்துல மீட்டிங் நடக்கும்போது நேரா போய் நின்னு இதெல்லாம் ஏன் தலைமையில செஞ்சதுன்னு சொல்லி எல்லா புகழையும் தட்டிட்டு போயிடுவார். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. எல்லா ப்ரமோஷனையும் அவரே வாங்கிக்குவாரு. வெளியில பாக்குறதுக்கு அவரு ரொம்ப உழைக்கிற மாதிரி ஒரு வெளிவேடம் போடுவாரு. ஆனா உள்ளுக்குள்ள எந்த உழைப்பும் இருக்காது. அட பாவமே, இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோமே. ஆபீஸ்ல மட்டும் இல்ல, நம்ம சமூகத்துல சில நேரங்கள்ல நம்ம சொந்த குடும்பங்கள்ல கூட இந்த மாதிரி வெளிவேடம் போடுறவங்க இருக்கிறாங்க. அதுதான் யதார்த்தம். இந்த ஸ்டோரியில வர மேனேஜர் வெளியில ஒரு முகமும் உள்ளுக்குள்ள ஒரு முகமும் வச்சிருக்காரு இல்லையா? இதுக்கும் அந்த காலத்துல இருந்த சில தலைவர்களுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இதுதான் இன்னைக்கு நாம அலச போற மைய கருத்து. அப்போ இன்றைய நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா, எசேக்கியேல் 18:31 மற்றும் மத்தேயு 23:1 முதல் 12 ஆகிய வாசகங்கள்ல இருக்கிற உண்மைகளை தூண்டி எடுக்க போறோம். வெளிவேடம், அதிகார துஷ்பிரயோகம், உண்மையான தாழ்ச்சி, இதையெல்லாம் பத்தி திருவிவிலியம் என்ன சொல்லுதுன்னோ
அது எல்லாம் நேராகிய உங்களுக்கு இன்றைய நவீன கால வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு நாம பேச போறோம். சரியா சொன்னீங்க. முதல்ல எசேக்கியேல் வாசகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். எசேக்கியேல் 18:31 உங்களுக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விலக்கி விடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தலைவராகிய ஆண்டவர் சொல்றாரு. இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. கேளுங்க. கடவுள் ஏன் வெறும் பழக்க வழக்கங்களை மாத்தச் சொல்லாம புதிய இதயம் வேணும்னு அவ்வளோ அழுத்தமா கேக்குறாரு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் வரலாற்று பின்னணிக்கு போகணும். எசேக்கியேல் இறைவாக்கினர் வாழ்ந்த காலம் ரொம்ப சாதாரண காலம் கிடையாது. அது பாபிலோனிய அடிமைத்தனத்தோட காலம். இஸ்ரேல் மக்கள் அவங்களோட சொந்த நாட்டை இழந்துட்டு எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு ஒரு அந்நிய தேசத்துல கைதிகளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய இருள் சூழ்ந்த மனநிலையில இருந்திருப்பாங்க. ஆமா, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, எங்க நிலைமை இவ்ளோ மோசமா போனதுக்கு நாங்க காரணம் இல்ல, எங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் எங்களை பாதிக்குது, நாங்க என்ன செஞ்சாலும் எங்க நிலைமை மாற போறதில்ல அப்படின்னு ஒரு விரக்தியில இருந்தாங்க. ஒரு நிமிஷம், அப்போ அவங்க தங்களோட தவறுகளுக்கு பொறுப்பேற்காம எல்லாம் என் தலைவிதி, என் பரம்பரை செஞ்ச தப்பு அப்படின்னு தட்டி கழிக்க பார்த்தாங்களா? தங்களை ஒரு விக்டிம் மாதிரி காட்டிக்கிட்டாங்க. அப்போதான் கடவுள் எசேக்கியேல் வழியா பேசுறாரு. பழிய மத்தவங்க மேல போடுறத நிறுத்துங்க. வெளிப்புறமான சடங்குகளோ சும்மா பேருக்கு ஒரு மன்னிப்பு கேட்கறதோ எனக்கு தேவையில்லை. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது முழுமையான ஒரு அகமாற்றம், ஒரு புதிய இதயம், ஒரு புதிய மனம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, அதாவது செயல்களோட ஆணிவேரான எண்ணங்கள் மாறணும், உங்க பொறுப்பை நீங்க உணரணும்னு கடவுள் விரும்புறாரு. வெளிவேஷமான காரியங்களை அவர் ஏத்துக்க மாட்டாரு. இதை நாம அப்படியே இன்றைய நவீன காலத்துக்கு கொண்டு வருவோம். இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிக்கலாம், இது எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, நாமளும் பல நேரங்கள்ல நம்ம தவறுகளுக்கு பொறுப்பேற்காம ஏன் சூழ்நிலை எப்படி, ஏன் பாஸ் சரியில்லை, எனக்கு வந்த குடும்பம் அப்படி அப்படின்னு பழிய மத்தவங்க மேல போடுறோம். கண்டிப்பா. வெளியில நாம ரொம்ப நல்லவங்களா, எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களா காட்டிக்க ட்ரை பண்றோம். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான வன்மமும் பொறாமையும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. வெளியில பளபளப்பா இருக்கிற ஒரு பழத்தை கட் பண்ணி பார்த்தா உள்ள அழுகி போயிருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நம்ம மனசு தூய்மையா இல்லைனா வெளியில செய்யற எந்த நல்ல காரியமும் முழுமையடையாது. சரியா சொன்னீங்க. பழக்க வழக்கங்களை மாத்துறது ஈஸி, ஆனா இதயத்தை மாத்துறதுக்கு ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு வேணும். அதுதான் புதிய இதயம். ஓ, அப்ப உள்ளம் மாறாம வெளியில மட்டும் வேடம் போடுறவங்கள பத்தி இயேசுவும் ரொம்ப கோவப்பட்டிருக்காருன்னு தோணுது. இதத்தான் மத்தேயு நற்செய்தி 23:14 வசனங்கள்ல இயேசு ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறாரு. ஆமா, அந்த வசனங்கள்ல இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து மறைநூல் அறிஞர்களும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள்னு சொல்றாரு. அவங்க சொல்றத கேளுங்க, ஆனா அவங்க செய்யற மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்றாரு. எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. மோசேயோட சட்டங்களை பின்பற்றத தப்புன்னு இயேசு சொல்லலையே, பின்னாடி ஏன் அவங்கள அவ்வளோ கடுமையா விமர்சிக்கிறாரு? இது ஒரு அற்புதமான பாயிண்ட். இயேசு சட்டத்தை மதிக்கிறாரு. மோசேயின் இருக்கை அப்படிங்கிறது ஜெபாலயங்கள்ல உண்மையாலுமே இருந்த ஒரு கல் இருக்கை. அங்க உட்கார்ந்துதான் அவங்க சட்டங்களை விளக்குவாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. அதனாலதான் அவங்க சொல்றத கேளுங்கன்னு இயேசு சொல்றாரு. ஆனா அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? அவங்க சொல்லுவாங்க, ஆனா செயல்ல காட்ட மாட்டாங்க. இதுதான் இயேசுவோட கடுமையான விமர்சனம். ஆமா, அது அந்த 4வது வசனத்துல ரொம்ப தெளிவா வருது. மனிதர்கள் சுமக்க முடியாத பலுவான சுமைகளை கட்டி அவர்கள் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். இத படிக்கும்போது நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த கார்ப்பரேட் மேனேஜர் ஸ்டோரி தான் எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அதேதான். இத புரிஞ்சுக்க நாம அந்த காலத்து ரோமானிய ஆட்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் மக்கள் ரோமானியர்களோட கடுமையான கட்டுப்பாட்டுல இருந்தாங்க. இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க சட்டங்களை தீவிரமா கடைபிடிச்சா, ஆமா, நாங்க கடவுளோட சட்டங்களை ரொம்ப துல்லியமா கடைபிடிச்சா கடவுள் நமக்கு மெசியாவை அனுப்பி இந்த ரோமானியர்களை விரட்டிடுவாரு அப்படின்னு நம்பினாங்க. அதனால மோசேயோட சட்டங்களை சுத்தி இன்னும் பல நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன விதிகளை உருவாக்குனாங்க. ஓ, ஒரு வேலையை உருவாக்குற மாதிரி. ஆமா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி இப்படிதான் கை கழுவணும், ஓய்வு நாள்ல இவ்ளோ தூரம் தான் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆக்கிட்டாங்க. ஓ, அப்போ ஆரம்பத்துல தங்களோட அடையாளத்தை காப்பாத்திக்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்துக்காக உருவான சட்டம் காலப்போக்குல சாதாரண மக்களை ஒடுக்குற ஒரு ஆயுதமா மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. சரியா புடிச்சிங்க. சட்டத்தை ஒரு சுமையா மாத்திட்டாங்க. இத செஞ்சாதான் நீ சுத்தமானவன்
இத செய்யலேன்னா நீ பாவி அப்படின்னு மக்களை பயமுறுத்துனாங்க. ஆனா அந்த மக்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது ஒரு இரக்கத்தோட அவங்களுக்கு உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. சட்டத்தை காட்டி மிரட்டினாங்களே தவிர அன்பை வெளிப்படுத்தல. இது அப்படியே இன்றைய காலத்துல சிந்திச்சு பார்த்தா இது நமக்கு எவ்வளவு தூரம் பொருந்தது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களோ அல்லது ஒரு கம்பெனில இருக்கிற முதலாளியோ தங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வைக்கிறாங்க. உண்மைதான். நீ இப்படிதான் இருக்கணும், ஸ்கூல்ல இவ்ளோ மார்க் வாங்கணும், இவ்ளோ டார்கெட் முடிக்கணும் அப்படின்னு பலுவான சுமைகளை அவங்க தோள்ல வைக்கிறாங்க. ஆனா அதை அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவையான ஒரு சின்ன வழிகாட்டுதலையோ ஒரு அனுதாபத்தையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சில மதித்தலைவர்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் கூட மக்கள் மேல நிறைய குற்ற உணர்ச்சியை திணிச்சிடுறாங்க. நீ ஒழுங்கா நோன்பு இருக்கல, நீ சரியா ஜபம் பண்ணல, அதனாலதான் உனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள இன்னும் கீழே தள்ளிடுறாங்க. ஆனா இயேசுவோட வழி அது கிடையாது. அவர் சுமைகளை இறக்கி வைக்கிறவர். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறவர். இயேசு சுமைகளை இறக்கி வைக்கிறாரு. ஆனா இந்த வெளிவேடக்காரர்கள் தங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்த சுமைகளை ஏத்துறாங்க. சரி, இவங்க ஏன் இப்படி எல்லாத்தையும் மத்தவங்க பார்க்கணும்னே பண்றாங்க? அத பத்தி மத்தேயு 23.57 வசனங்கள்ல இயேசு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கறாரு. அவங்க மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குறாங்க, அங்கேயன் குஞ்சங்களை பெரிதாக்குறாங்கன்னு வருது. இது என்னன்னு கொஞ்சம் நுணுக்கமா சொல்ல முடியுமா? இது ஏன் இயேசுவுக்கு இவ்ளோ கோவத்தை வரவழைச்சுது? இந்த இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திருவிவிலியத்துல இணைச்சட்ட நூல்ல ஆண்டவர் மக்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு. என் வார்த்தைகளை உங்கள் கையிலும் நெற்றியிலும் அடையாளமாக கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு. ஓகே. இத அப்படியே எழுத்துப்பூர்வமா எடுத்துக்கிட்ட சில யூதர்கள் சின்ன சின்ன தோள் பெட்டிகள்ல இறைவசனங்களை எழுதி அத கைகள்லயும் நெற்றியிலையும் கட்டிக்குவாங்க. அதுக்கு பேர் தான் மறைநூல் வாசக பட்டைகள். அப்போ அந்த அங்கியின் குஞ்சங்கள்? அதே போல எண்ணிக்கை நூல்ல அவங்க உடுத்துற உடையோட ஓரங்கள்ல குஞ்சங்கள் தொங்க விடணும்னு ஒரு கட்டளை இருக்கு. இது எல்லாமே கடவுளோட வார்த்தைகளை அவங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அழகான அடையாளம். கடவுளை நினைச்சு பார்க்கறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம். இதுல தப்பு ஒண்ணு இல்லையே, அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனை அந்த அடையாளத்துல இல்ல, அந்த மனிதர்களோட மனநிலையில தான் இருந்தது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரோமானியர்களோட ஆட்சியில இவங்களுக்கு எந்த அரசியல் அதிகாரமும் கிடையாது, ராணுவ பலமும் கிடையாது. அதனால சமூகத்துல தங்களை பெரிய ஆட்களா காட்டிக்க அவங்களுக்கு இருந்த ஒரே வழி ஆன்மீகம்தான். ஆஹா, அப்போ பக்தியே ஒரு பதவியா மாத்திட்டாங்க. ஆமா, அதனால அந்த நெற்றியில கட்டுற பெட்டியோட சைஸ வேணும்னே பெருசாக்குனாங்க, அகலமாக்குனாங்க. அந்த குஞ்சங்களை ரொம்ப நீளமா தொங்க விட்டாங்க. பாரு, என் பெட்டி எவ்வளவு பெருசு, நான் உன்னை விட எவ்வளவு பெரிய பக்தன் அப்படின்னு ஊருக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பயங்கரமான ஈகோ ட்ரிப்பா மாறிடுச்சு. அப்போ கடவுளுக்காக செய்ய வேண்டியதை கேமராவுக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமில்ல, விருந்துகள்ல முதன்மையான இடங்கள், தொழுகை கூடங்கள்ல முதன்மையான இருக்கைகள், சந்தை வழிகள்ல மக்கள் தங்களை ரபி என அழைக்கிறது, இதையெல்லாம் அவங்க தேடி தேடி போனாங்கன்னு இயேசு சுட்டி காட்டுறாரு. ஆமா, அந்த காலத்துல சந்தை வெளிகள், விருந்து மண்டபங்கள் தான் அவங்களுக்கான பப்ளிக் பிளாட்ஃபார்ம். அந்த இடங்கள்ல தங்களை எல்லாரும் ஸ்பெஷலா கவனிக்கணும்னு நினைச்சாங்க. இப்ப இதை கேட்டுட்டு இருக்க நீங்க யோசிக்கலாம், நான் எங்க மரநூல் வாசகப்பட்டையெல்லாம் கட்டியிருக்கேன், நான் எங்க பரிசெயரா இருக்கேன் அப்படின்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த காலத்தை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் தான் இன்றைய சந்தை வெளிகள். ரொம்ப ஆழமான ஒப்பீடு இது. இன்னைக்கு நாம செய்யற சின்ன சின்ன உதவிகளை கூட கேமராவை ஆன் பண்ணிட்டு ஒரு சோகமான மியூசிக்கை பின்னணியில போட்டு சோஷியல் மீடியால அப்லோட் பண்றோமே. நம்ம மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அது அந்த ஏழைக்கு உதவி செய்யணுங்கிற புதிய இதயத்தோட வெளிப்பாடா? இல்ல நமக்கு எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை வியூஸ் வருதுன்னு பாக்குற டிஜிட்டல் மறைநூல் வாசகப்பட்டையா? கண்டிப்பா. நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதே தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அந்த உதவிய செய்ய தூண்டுற நோக்கம் என்ன? மக்கள் என்ன புகழணும், எனக்கான இமேஜ் பில்ட் ஆகணும்னு நினைச்சா அங்கேயே நான் பரிசெயர்களை போல மாறிடுறேன். எனக்கான கைமாறு இந்த உலகத்திலே எனக்கு கிடைச்சிடுது. கடவுள்கிட்ட இருந்து எனக்கு எந்த பலனும் கிடைக்காது. சரி, அப்போ உண்மையான தலைமைனா என்ன? இதையெல்லாம் விட்டுட்டு நாம எப்படி வாழணும்னு இயேசு சொல்றாரு. அதைத்தான் இந்த வாசகத்தோட கடைசி பகுதியில, அதாவது மத்தேயு 23.8-12 பாக்குறோம். இயேசு சொல்றாரு, ரபி, தந்தை, ஆசிரியர் போன்ற பட்டங்களை தேடி அலைய வேண்டாம். நமக்கு போதகர் ஒருவரே, விண்ணகத் தந்தை ஒருவரே, ஆசிரியர் அதாவது கிறிஸ்து ஒருவரே. நாம எல்லாரும் சகோதரர் சகோதரிகள். ரொம்ப அழகான வார்த்தைகள். ஆனா ஒரு நிமிஷம், இன்னைக்கு வரைக்கும் நாம தந்தை, ஆசிரியர்னு கூப்பிட்டு தானே இருக்கிறோம். அப்ப நாமளும் இயேசுவோட வார்த்தையை மீறுறோமா?
இது ரொம்ப நியாயமான சந்தேகம். இயேசு இங்க அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறத தப்புன்னு சொல்லல. அந்த பட்டங்களுக்கு பின்னால இருக்கிற அதிகார வெறியத்தான் சாடுறாரு. அதிகார வெறியா? ஆமா, நான் உன்னை விட உயர்ந்தவன், நீ எனக்கு கீழே இருக்கிறவன் அப்படிங்கிற அந்த மனநிலையத்தான் இயேசு உடைக்கிறாரு. அந்த காலத்துல படிநிலை அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா இயேசு சொல்றாரு, கடவுளுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் சமம், நீங்க எல்லாரும் சகோதர சகோதரிகள். அவர் அதிகாரத்தை விட அன்பே பெரியது அப்படிங்கறத ஆழமா எடுத்துரைக்கிறாரு. ஆமா, உங்களில் பெரியவர் உங்கள் தொண்டராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வாசகம் உலகத்தோட தலைமைத்துவ தத்துவத்தையே தலைகீழா மாத்தி போடுது. ஆமா, உலகம் என்ன சொல்லுது? யார் ஒருத்தருக்கு கீழே நிறைய வேலைக்காரங்க இருக்காங்களோ அவர்தான் பெரியவர். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? யார் ஒருத்தர் நிறைய பேருக்கு தொண்டு செய்றாரோ அவர்தான் பெரியவர். கிரேக்க மொழியில இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை டயகோனோஸ், அதாவது மேசையில பரிமாறுற ஒரு சேவகன். ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு சேவகனை போல மத்தவங்களோட தேவைகளை புரிஞ்சுகிட்டே இறங்கி வந்து உதவி செய்யணும். இயேசு தன்னோட சீடர்களோட கால்களை கழுவுனப்போ அவர் அதைத்தான் செஞ்சு காட்டினாரு. அவர் வெறும் வார்த்தைகளால சொல்லல, செயலல காட்டினார். பரிசேயர்களுக்கு அப்படியே நேரெதிர். ஆமா, தன்னையே உயர்த்திக்கிறவன் தாழ்த்தப்படுவான்னு இயேசு சொல்றாரு பாத்தீங்களா? அது சும்மா ஒரு அட்வைஸ் இல்ல, அதுதான் இந்த உலகத்தோட யதார்த்தம். நீங்க உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமையா பட்டங்களாலையும் பதவிகளாலையும் உயர்த்திக்கிறீங்களோ ஒரு நாள் அந்த ஈகோ கோபுரம் சரிந்து விழும். ஆனா பிறருக்கு செய்யற தொண்டினால தாழ்ச்சியால நீங்க உங்களை தாழ்த்தும் போது கடவுளே உங்களை உயர்த்துவாரு. இன்றைய நவீன வாழ்க்கைக்கு இது ரொம்பவே அவசியம். நாம் ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கலாம், அல்லது குடும்பத்தோட பெரியவரா இருக்கலாம். ஆனா அந்த பதவிகளும் பட்டங்களும் நம்மள பெரியவங்க ஆக்காது. தாழ்ச்சி அப்படிங்கிறது நம்மள நாமே குறைச்சு மதிப்பிடுறது கிடையாது, மத்தவங்களோட நலனுக்காக நம்மள நாமே அர்ப்பணிக்கிறது. நாற்காலியில உட்கார்ந்து கட்டளை போடுறத விட கீழே இறங்கி வந்து களத்துல வேலை செய்யறவர் தான் உண்மையான தலைவர். இன்னைக்கு எசேக்கியேல் வாசகத்துல ஆரம்பிச்சு மத்தேயு நற்செய்தி வரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்குது. ஆமா, புதிய இதயம், வெளிவேடம் இல்லாத செயல், விளம்பரம் தேடாத அன்பு, தொண்டனாக இருக்கும் தலைமை, இந்த 4 விஷயங்களும் நம்ம வாழ்க்கைய முழுமையா மாத்தக்கூடிய வல்லமை கொண்டவை. நிஜமாகவே இது வெறும் அறிவு பகிர்வு கிடையாது, இது ஒரு ஆன்மீக சவால். இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கைய திரும்பி பார்க்க ஒரு வாய்ப்பு. எப்பவும் போல நம்ம நேர்கள் தனியா சிந்திச்சு பார்க்கறதுக்காக நீங்க ஒரு புதிய கேள்வியை முன்வைக்கலாம். நேர்களே, நாம இதுவரைக்கும் மத்தவங்க பாராட்டணும்னு எதிர்பார்க்காம தூய்மையான புதிய இதயத்தோட தொண்டு செய்யணும்னு பேசணும். ஆனா இப்போ இதை விட ஒரு படி மேல போய் யோசிப்போம். இதுதான் உங்களுக்கான சிந்தனை. நீங்க ஒருத்தருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம முழு அன்போட உதவி செய்றீங்கன்னு வச்சுப்போம். ஆனா அந்த நபர் உங்களை கொஞ்சமும் மதிக்காம நன்றி கெட்டதனமா நடந்துக்கிட்டு உங்களை அவமானப்படுத்தினா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆமா, உங்க புதிய இதயம் அந்த நிராகரிப்பை தாங்குமா? ஏன்னா உண்மையான தாழ்ச்சி அப்படிங்கிறது அமைதியா தொண்டு செய்யறது மட்டும் இல்ல, நாம உதவி செஞ்சவங்க நம்மள காயப்படுத்தினாலும் கசப்புணர்வு இல்லாம தொடர்ந்து அன்பு செய்யறதுதான். இன்னைக்கு உங்களையே கேட்டுக்கோங்கள், உங்க தொண்டு மற்றவர்களோட நன்றியை எதிர்பார்த்திருக்கா, இல்ல உங்க புதிய இதயத்தோட தூய்மையில இருந்து வருதா? ரொம்பவே ஒரு நுணுக்கமான சுருக்கென்று தேய்க்கிற கேள்வி. இதுக்கு பதில் சொல்றது மூலமா நம்ம இதயத்தோட உண்மையான நிலையை நாமளே புரிஞ்சுக்கலாம். இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதே கருத்தை மையமா வச்சுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ரொம்ப தெளிவான ஒரு செய்தியை கொடுத்தாரு. அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அது சிவில் அதிகாரமா இருந்தாலும் சரி, திருச்சபை அதிகாரமா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இரட்டை வாழ்க்கை வாழ்றாங்கன்னு அவர் சுட்டி காட்டுறார். திருத்தந்தை பயன்படுத்திய அந்த இரட்டை வாழ்க்கை என்ற வார்த்தை மிக ஆழமானது. அதாவது மேடையில நீதியை பற்றி பேசிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த நீதியை சற்றும் சட்ட செய்யாம இருக்கிறது. அதிகாரம் என்பது மனித குலத்திற்கு சேவை செய்வதற்காக கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. ஆனால் ஒரு மனிதன் தான் சொல்வதை வாழ்ந்து காட்டாமல் அதிகாரத்தை மட்டும் கையில் எடுக்கும்போது அது மக்களை கீழே தள்ளும் ஒரு கருவியாக மாறிவிடுகிறது. இந்த முரண்பாடு மக்கள் மத்தியில் அவநம்பிக்கையை வளர்க்கிறது. இளைஞர்கள் திருச்சபையையோ அல்லது சமூக அமைப்புகளையோ பார்த்து இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, நான் ஏன் இவர்களை பின்பற்ற வேண்டும் என்று விலகி போவதற்கு இதுவே முக்கிய காரணமாக அமைகிறது. இந்த அவநம்பிக்கை தான் சமூகத்தின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கிறது. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்க ஒரு குடும்பத் தலைவராக இருக்கலாம், அல்லது அலுவலகத்தில் ஒரு குழுவை வழிநடத்துபவராக இருக்கலாம். உங்க அதிகாரம் மற்றவர்களை வளர செய்கிறதா, அல்லது அவர்களின் சுதந்திரத்தை பறித்து அவர்களை ஒடுக்குகிறதா?
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கோ ஊழியர்களுக்கோ சொல்லும் அறிவுரைகளை நீங்கள் முதலில் உங்கள் வாழ்வில் கடைபிடிக்கிறீர்களா? கேள்விகள் அவசியம். இப்படி வெளிவேடமான வாழ்க்கையை விட்டுவிட்டு உள்ளிருந்து ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, திருவிவிலியத்தின் பழைய ஏற்பாட்டிலும் கடவுள் தொடர்ந்து வலியுறுத்தும் ஒரு விஷயம். முதல் வாசகமான இறைவாக்கினர் எசாயா 1ஆம் அதிகாரத்தில் கடவுள் எருசலேம் மக்களை பார்த்து கேட்பது நம்மை திடுக்கிடச் செய்யும். பொதுவாவே இந்த பகுதியை வாசிக்கும்போது எருசலேம் மக்களை பார்த்து ஆண்டவர் சோதோம் கொமோராவை போன்றவர்கள் அப்படின்னு ஒப்பிட்டு கூறுவது எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய அதிர்ச்சியாவே இருக்கும். எனக்கும் ஆரம்பத்துல அந்த அதிர்ச்சி இருந்துச்சு. ஏன்னா எருசலேமே உன்னை ஆள்கிறவர்கள் சோதோம் மக்கள், உன்னை சேர்ந்தவர்கள் கொமோரா மக்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கொஞ்சம் பொறுங்க, சோதோம் மற்றும் கொமோரா நகரங்கள் திருவிவிலியத்துல சொல்லப்பட்ட மிக மோசமான பாவத்தின் அடையாளங்கள் இல்லையா? ஆமா, அந்த நகரங்கள் முற்றிலுமா அழிக்கப்பட்டது. அதுதான். ஆனா எருசலேம் மக்கள் தினமும் ஆலயத்திற்கு போய் ஜபம் செய்து பலியிட்டு நேர்ச்சைகளை நிறைவேற்றி கொண்டுதானே இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களை போய் எப்படி சோதோம் மக்களோட ஒப்பிட முடியும்? இது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அவமானமாச்சே. அந்த அவமானமும் அதிர்ச்சியும் அவங்க அடையணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவரோட நோக்கமே. இந்த ஒப்பீட்டை புரிஞ்சு கொள்ள நம்ம அன்றைய வரலாற்று பின்னணிய கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அதாவது எசையா காலத்து பின்னணியா? ஆமா, எசாயா இறைவாக்கினரா இருந்த 8ஆம் நூற்றாண்டு யூதாவில மன்னர் உசியா ஆட்சியில இருந்த காலம். அந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு மாபெரும் பொருளாதார வளர்ச்சியின் காலமா இருந்துச்சு. வணிகம் செழித்துச்சு, செல்வம் குவிஞ்சிச்சு, எருசலேம் ஒரு மிக பிரமாண்டமான நகரமா மாறுச்சு. கேக்க நல்லா இருக்கே. அப்புறம் எங்க பிரச்சனை வந்துச்சு? பிரச்சனை என்னன்னா, அந்த வளர்ச்சியின் மறுபக்கம் மிகவும் கொடூரமானதா இருந்துச்சு. செல்வந்தர்கள் மேலும் செல்வந்தர்கள் ஆனாங்க, ஏழைகள் முற்றிலும் நசுக்கப்பட்டாங்க, நீதிமன்றங்கள்ல லஞ்சம் தலைவிரிப்பாடுச்சு. ஓ, சமூக நீதி அங்க இல்ல. கிடையவே கிடையாது. இந்த நிலையில திருவிவிலியத்துல எசேக்கியல் நூல்ல சோதோம் நகரத்தின் உண்மையான பாவம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறத நாம கவனிக்கணும். பொதுவா சோதோம் பாவம்னா பாலியல் மீறல்கள்னு தானே சொல்லுவாங்க. ஆனா எசேக்கியல் நூல்ல என்ன சொல்றாருன்னா, சோதோம் மக்களின் பாவம் வெறும் பாலியல் மீறல்கள் மட்டுமல்ல, அவர்களிடம் செருக்கும் உணவு பெருக்கமும் வளமான அமைதியும் இருந்தன. ஆனா அவர்கள் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் கை கொடுக்கவில்லை அப்படின்னு ஆண்டவர் கூறுறாரு. ஓஹோ, ஏழைகளுக்கு கை கொடுக்காததுதான் அந்த அழிவுக்கு முக்கிய காரணம். சரியா சொன்னீங்க. இதையே தான் எருசலேம் மக்களும் இப்ப செய்து கொண்டிருந்தாங்க. அதாவது வெளியுலகத்திற்கு பார்ப்பதற்கு மிகப்பெரிய பக்திமான்கள் போல ஆலயங்கள்ல வலம் வந்து கொண்டும், ஆனா நடைமுறை வாழ்வுல ஏழைகளை சுரண்டுபவர்களாகவும் இருந்திருக்காங்க. இது இன்றைய காலகட்டத்திற்கும் எவ்வளவு துல்லியமா பொருந்தது பாருங்க. கண்டிப்பா, இன்னைக்கும் அதே நிலைமை தானே இருக்கு. நாம ஞாயிற்றுக்கிழமைகள்ல பல மணி நேரம் ஜெபம் செய்யலாம், நோன்பு இருக்கலாம், திருவிழாக்கள்ல பெரிய அளவுல காணிக்கை கொடுக்கலாம். ஆனா திங்கட்கிழமை காலையில அலுவலகத்திற்கு சென்ற உடனே நமக்கு கீழ் வேலை பார்ப்பவங்களை கடுமையா நடத்துறது, தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்காம இருக்கிறது, அல்லது வியாபாரத்துல நேர்மையற்ற முறையில லாபம் ஈட்டுறது போன்ற காரியங்கள்ல ஈடுபட்டால் நாமும் அந்த எருசலேம் மக்களை போலதான் செயல்படுறோம். மிகச் சரியான ஒரு உதாரணம். கடவுள் நம்முடைய சடங்குகளை பார்ப்பதில்லை, நம்முடைய உள்ளத்தின் நீதியையே பார்க்கிறாரு அப்படிங்கிறது இங்க ரொம்ப தெளிவா புரியுது. அதுதான் இங்க மைய கருத்து. ஆலயத்துல அவங்க செலுத்திய பலிகளின் ரத்தம் ஆண்டவருக்கு அருவருப்பா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய கைகள்ல சமூக அநீதியால் ஒடுக்கப்பட்ட ஏழைகளின் ரத்தம் படிந்திருந்துச்சு. ரொம்ப பயங்கரமான ஒரு காட்சி இது. ஆமா, அதனாலதான் அவங்கள பார்த்து, உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீய செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் மிக கடுமையா கட்டளையிடுறாரு. தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள். இது கேட்க ரொம்ப எளிமையா தெரியுது, ஆனா நடைமுறைப்படுத்துறது கஷ்டம். இங்க நாம ஒன்னு ஆழமா கவனிக்கணும். தீமையை விட்டு விலகுவது அப்படிங்கிறது முதல் படி மட்டுமே. அது ஒரு எதிர்மறையான செயல், அதாவது நெகட்டிவ் ஆக்ஷன். அதாவது நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறதில்ல அப்படின்னு சொல்றது. அதேதான். ஆனா ஆண்டவர் அதோடு நிறுத்தல. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்களுக்காக வழக்காடுங்க அப்படின்னு ஒரு மாபெரும் செயல் திட்டத்தை கொடுக்கறாரு. இந்த இடத்துலதான் பலருக்கும் ஒரு தயக்கம் வருது. நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதில்லையே, ஏன் உண்டு ஏன் வேலை உண்டு, அமைதியாத்தானே இருக்கேன் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அந்த அமைதிதான் பல நேரங்கள்ல ஆபத்தானது. ஆமா, அநீதியை கண்டும் காணாமல் இருப்பதும் கூட ஒரு மாபெரும் குற்றம்தான் அப்படிங்கிறது இந்த வாசகம் உணர்த்துது. உளவியல்ல இத பைஸ்டாண்டர் எஃபெக்ட் அல்லது பார்வையாளர் விளைவு அப்படின்னு சொல்வாங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
அதாவது ஒரு சாலையில விபத்து நடந்தாலோ அல்லது ஒருத்தருக்கு அநீதி இழக்கப்பட்டாலோ சுற்றிலும் நிறைய பேர் கூட்டமா நின்னு வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர யாரும் உதவ முன் வர மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் செய்வார் அப்படிங்கிற மனநிலை தான் அதற்கு காரணம். நாம ஏன் தேவையில்லாம வம்பல மாட்டிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த பார்வையாளர் விளைவை உடை தெரியணும் அப்படின்னு தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்காரு. நீதியை நாடி தேடுங்கள் அப்படின்னு கூறும்போது அநீதி எங்க நடக்குதுன்னு தேடி சென்று நீதியை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு தானே அர்த்தம் வருது. இதை நான் கொஞ்சம் எப்ரேய மொழியோடு தொடர்பு படுத்தி பார்க்க விரும்புறேன். மூல மொழியான எப்ரேயத்துல இதுக்கு திஷு மிஷ்பாட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. திர்ஷு மிஷ்பாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் சாதாரணமா நீதியை கடைபிடிப்பது அல்ல, மாறாக மிகவும் தீவிரமா கடினமா நீதியை தேடிச் செல்வது. இன்றைய நவீன கார்ப்பரேட் உலகில் அல்லது சமூக அமைப்புல இதை நாம எப்படி செயல்படுத்துவது? அது ஒரு நல்ல கேள்வி. எப்படி செயல்படுத்தலாம்? இப்போ உங்கள் அலுவலகத்துல ஒரு சக ஊழியர் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார் என்றாலோ அல்லது அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது என்றாலோ எனக்கே வம்பு, என் வேலை போயிடும்னு மௌனமா இருக்கிறது ரொம்ப எளிது. ஆமா, அதான் எல்லாரும் செய்வாங்க. ஆனா கைப்பெண்களுக்காக வழக்காடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்வது சமூகத்துல ஆதரவற்ற நிலையில இருப்பவங்களுக்காக உங்களுடைய சொந்த பாதுகாப்பை பணயம் வைத்தாவது குரல் கொடுங்கள் அப்படிங்கிறது தான். உண்மையான ஆன்மீகம் என்பது பாதுகாப்பு வலயத்துக்குள் இருப்பதல்ல, மற்றவங்களுக்காக அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வருவது. ஆனா இது ரொம்ப சோர்வடைய செய்யும் ஒரு விஷயம் தானே. நடைமுறை வாழ்வுல எல்லா நேரங்களிலும் நீதிக்காக குரலை கொடுப்பது என்பது நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்வது போல ஆகிடுமே. அது ஒரு உண்மையான சவால்தான். தவிர நாமே பல நேரங்கள்ல பலவீனர்களாகவும் தவறுகள் செய்பவர்களாகவும் தானே இருக்கோம். அப்படி குற்ற உணர்ச்சியோடு இருக்கும் நாம எப்படி மற்றவங்களுக்காக வழக்காட முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது. கரெக்ட். நாமளே சுத்தமா இல்லையேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த சூழலில தான் எசாயா நூலின் மிக அற்புதமான ஒரு பகுதி நமக்கு வெளிச்சம் தருது. வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறாரு. அந்த வார்த்தைகளின் பரிமாணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சர்வ வல்லமையுள்ள கடவுள் வா நாம் அமர்ந்து பேசி இதை தீர்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்வது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆச்சரியம் மிகவும் நியாயமானதுதான். இங்கேயும் நம்ம எப்ரேய மொழிய பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். எப்ரேய மொழியில வாருங்கள் வழக்காடுவோம் என்பதற்கு யாகா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. யாகா வழக்காடுவோம்னா கோர்ட்ல வாதாடுறது தானே? இல்ல, அதான் விஷயம். இதன் பொருள் நீதிமன்றத்துல ஒருவரை ஒருவர் எதிர்த்து வாதிடுவதல்ல, மாறாக நீதிமன்றத்திற்கு வெளியே ரெண்டு தரப்பினரும் ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவதற்காக நடத்தும் சமரச பேச்சுவார்த்தை. ஓ, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆமா. நீங்கள் அநீதி இழைத்து விட்டீர்கள், நீங்கள் குற்றவாளிகள் என்பது கடவுளுக்கு தெரியும். ஆனாலும் அவர் உங்களை தண்டிக்க விரும்புவதில்லை, மாறாக உங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கையை உருவாக்க விரும்புறாரு. ஒரு அன்பான தந்தையா அவர் கூப்பிடுறாரு. கண்டிப்பா. அவர் கூறுறாரு, உங்கள் பாவங்கள் கரும் சிவப்பாய் இருக்கின்றன, இரத்த நிறமாய் சிவந்திருக்கின்றன என்றாலும் அவை உறைந்த பனி போலவும் பஞ்சு போலவும் வெண்மையாகும். இங்கேதான் ஒரு மிகப்பெரிய வரலாற்று மற்றும் அறிவியல் உண்மை மறைந்திருக்கு. வரலாற்று உண்மையா? அதாவது அந்த கரும் சிவப்பு சாயம் என்பதன் பின்னாடி இல்லையா? அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். ஏன்னா பொதுவா சிவப்புன்னா ஆபத்து அல்லது பாவம் அப்படின்னு தானே நம்ம மேலோட்டமா புரிஞ்சு வச்சிருக்கோம். நீங்க நினைப்பது சரிதான். ஆனா அன்றைய காலத்துல இந்த கரும் சிவப்பு அல்லது ஸ்கார்லெட் சாயம் என்பது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது மிகவும் சுவாரஸ்யமானது. எப்படி உருவாக்குனாங்க? எப்ரேய மொழியில இந்த கரும் சிவப்பு நிறத்திற்கு தோலாட் ஷானி அப்படின்னு பேரு. இது நேரடி அர்த்தம் சிவப்பு புழு. அன்றைய காலத்துல ஆடைகளுக்கு சிவப்பு சாயம் ஏற்றுவதற்கு கெர்மெஸ் எனப்படும் ஒரு வகையான சிறிய பூச்சியை பயன்படுத்தினாங்க. ஒரு பெண் பூச்சி தன் முட்டைகளை ஈடுவதற்கான காலம் வரும்போது ஒரு மரத்தின் அடிமரத்தை தேடி சென்று அதோடு தன்னை நிரந்தரமா இணைத்து கொள்ளும். அந்த மரத்தோடு அது எவ்வளவு உறுதியா ஒட்டி கொள்ளும்னா அதை அந்த மரத்திலிருந்து பிரிக்க நினைத்தால் அந்த பூச்சி கிழிந்து இருந்துடும். இதை கேட்கும்போதே எனக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. மரத்தோடு தன்னை நிரந்தரமா இணைத்துக் கொள்ளும் செயல் அப்படிங்கிறது அந்த சிலுவை மரத்தோடு தன்னை இணைத்துக் கொண்ட ஆண்டவர் இயேசுவின் செயலை அல்லவா நினைவுபடுத்துது. நீங்க சரியான புள்ளிய தொட்டுட்டீங்க. அந்த பெண் பூச்சி அந்த மரத்தோடு ஒட்டியபடி தன் முட்டைகளை இட்டு குஞ்சுகள் பொரிக்கும். அந்த சிறிய குஞ்சுகள் தாயின் உடலையே உண்டு வளரும். தன் உயிரையே கொடுத்து பிள்ளைகளை வளர்க்குது. ஆமா,
இறுதியா அந்த தாய்ப்பூச்சி இறக்கும்போது அதன் உடலிற்கு ஒரு அடர்த்தியான சிகப்பு நிற திரவம் வெளியேறி அந்த முட்டைகளையும் அந்த மரத்தின் பகுதியும் முழுமையா ஒரு சிவப்பு நிற சாயத்தால் மூடிவிடும். இந்த சிகப்பு சாயத்தை தான் அன்றைய மக்கள் ஆடைகளுக்கு பயன்படுத்தினாங்க. இதுல மிக ஆச்சரியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு. அந்த தாய்ப்பூச்சி இறந்து 3 நாட்களுக்கு பிறகு மரத்துல ஒட்டி இருக்கும் அந்த சிகப்பு நிற உடலானது பனி போல முற்றிலும் வெண்மையா ஒரு மெழுகு போல மாறி அப்படியே கீழே உதிர்ந்து விழுந்துடும். இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மறைபொருள்! ஒரு சிறிய பூச்சியின் வாழ்க்கை முறை ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பலியையும் அவருடைய மன்னிப்பின் ஆழத்தையும் இவ்வளவு துல்லியமா பிரதிபலிக்குது அப்படிங்கறத நினைக்கும் போது பிரமிப்பா இருக்கு. ஆண்டவர் இயற்கையில எவ்வளவு ஆழமான சத்தியங்களை மறைச்சு வச்சிருக்காரு பாருங்க. அந்த மரத்துல சிந்தப்பட்ட இரத்த நிறம் 3 நாட்களுக்கு பிறகு பனி போல வெண்மையா மாறுவது அப்படிங்கிறது இயேசுவின் உயிர்ப்பையும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் முழுமையான மன்னிப்பையும் கண்முன் நிறுத்துது. இதனாலதான் ஆண்டவர், உங்கள் பாவங்கள் இரத்த நிறமாய் சிவந்திருக்கின்றன, என்றாலும் அவை உறைந்த பனி போலவும் வெண்மையாகும் அப்படின்னு மிக ஆணித்தரமா சொல்றாரு. நேயர்களே, இது உங்கள் வாழ்வில நீங்க செய்துவிட்டதாக நினைக்கும் எப்பேற்பட்ட பெரிய தவறுக்கும் பொருந்தும். என்னுடைய கடந்த காலத்தை மாற்றவே முடியாது, என் மேல விழுந்த பழி நிரந்தரமானது அப்படின்னு நீங்க மனமுடைந்து போயிருக்கலாம். ஆனா அந்த சிவப்பு பூச்சியின் தியாகம் எப்படி ஒரு வெண்மையான பனியா மாறுதோ, அதே போல ஆண்டவரின் இரக்கம் உங்கள் முழு வாழ்க்கையையும் புதியதா மாற்றும் வல்லமை கொண்டது. அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறத தான் இறுதி பகுதி மிக தெளிவா கூறுது. அது என்ன நிபந்தனை? மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நிலத்தின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் வாளுக்கு இரையாவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் நம்முன் 2 பாதைகளை வைக்கிறாரு. 2 தெரிவுகள் கொடுக்கறாரு. ஆமா. இதுல கவனிக்க வேண்டிய வார்த்தைய மனமுவந்து. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. அவர் அழைப்பை விடுக்கிறாரு. நீங்க அதை ஏற்றுக்கொள்வது உங்க கைகள்ல தான் இருக்கு. எபிரேய மொழியில இங்க ஒரு அழகான வார்த்தை விளையாட்டு இருக்கு. வார்த்தை விளையாட்டா? என்னது? நற்கனிகளை உண்பீர்கள் என்பதற்கு துசிலு அப்படின்னும், வாளுக்கு இரையாவீர்கள் அதாவது வாளால் உண்ணப்படுவீர்கள் என்பதற்கு தேயுச்லு அப்படின்னும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்னு, நீங்க நன்மையை உண்பீர்கள் அல்லது உங்கள் அழிவால் நீங்கள் உண்ணப்படுவீர்கள். அந்த வாள் அப்படிங்கிறது அன்றைய காலத்துல போரையோ அல்லது வன்முறையோ குறிக்கலாம். ஆனா இன்று உங்கள் வாழ்வில அந்த வாள் எதுவாக இருக்கலாம்? அது உங்கள் மன அமைதியை குலைக்கும் பெரும் கவலையாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் ஏற்படும் உறவு முறிவுகளாக இருக்கலாம், அல்லது சுயநலத்தினால் ஏற்படும் தீராத தனிமையாக இருக்கலாம். சரியா சொன்னீங்க. கடவுளின் நீதியை விட்டு விலகி உங்கள் சொந்த விருப்பப்படி நடக்கும்போது ஏற்படும் இயல்பான விளைவுகள்தான் இவை. மாறாக நீங்க அவருக்கு இணங்கி அவர் காட்டும் அன்பு மற்றும் நீதியின் பாதையில் நடக்கும்போது நிலத்தின் நற்கனிகளை உண்பீர்கள். அந்த நற்கனிகள் என்பது உண்மையான மன அமைதி, நல்லுறவுகள் மற்றும் நிலைத்திருக்கும் மகிழ்ச்சி. இதைத்தான் நம்ம ஆழமா பதிய வச்சுக்கணும். இன்றைய எசாயா வாசகம் வெறும் வரலாற்று பதிவு அல்ல, அது உங்கள் அன்றாட வாழ்விற்கான ஒரு செயல் திட்டம். தூய்மையாவது என்பது வெறும் சடங்கல்ல, அது சமூகத்துல நீதியை நிலைநாட்டும் ஒரு தொடர் பயணம். முற்றிலும் உண்மை. நேயர்களே, உங்களை நேரடியாக பார்த்து நான் ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்று உங்களிடம் வாருங்கள், நாம் உட்கார்ந்து பேசுவோம் என்று அன்போடு அழைக்கிறாரு. உங்கள் வாழ்வுல எந்த கரையை, எந்த குற்ற உணர்ச்சியை பனி போல வெண்மையாக்க அவரிடம் இன்று நீங்க கொடுக்க போறீங்க? இது ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. அதே போல தீமையை விலக்குவதோடு நில்லாமல் இன்று யாருக்காவது ஒரு சிறிய நன்மை செய்ய உங்களால் முடியுமா? உங்கள் பணியிடத்துல ஒடுக்கப்படும் ஒருவருக்காக அல்லது உங்கள் தெருவுல தனிமையில இருக்கும் ஒரு முதியவருக்காக இன்று நீங்க ஆதரவாக நிற்க போறீங்களா அப்படிங்கறத சிந்தித்து பாருங்க. நீங்க எப்பதாவது உங்களுடைய கடந்த கால தவறுகளை நினைத்து இனிமேல் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், என் வாழ்க்கை கரைப்பட்டு விட்டது என்று தவித்திருக்கிறீர்களா? இந்த நிமிடம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை இதுதான். கரை எவ்வளவு ஆழமானதாக இருந்தாலும், பாவத்தின் சுமை எவ்வளவு அழுத்தமானதாக இருந்தாலும், நீங்கள் நீதியை தேடி உண்மையான மனமாற்றத்தோடு அவரிடம் வரும்போது உறைந்த பனியைப் போல அவர் உங்களை தூய்மையாக்குவார். இது ஒரு ஒப்பந்தம் அல்ல, இது ஒரு தந்தையின் வாக்குறுதி. இந்த உண்மையான மனமாற்றம் இல்லாத எந்த ஒரு பலியையும் கடவுள் ஏற்பதில்லை என்பதை இன்றைய திருப்பாடல்கள் 50வது அதிகாரமும் ஆணித்தரமாக பதிவு செய்கிறது. என்ன திருப்பாடலோட பல்லவி என்ன தெரியுமா? தன் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. சரியா சொன்னீங்க.
இந்த திருப்பாடல் 50 எழுதியவர் ஆசாஃப் அப்படிங்கிறவரு. அவர் தாவீது அரசனின் காலத்துல வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த இசைக்கலைஞர் மற்றும் இறைவாக்கினர். இதுல 8-9 வசனங்களை வாசிக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன ஆச்சரியம் அது? கடவுள் நம்முடைய பலிகளையும் காணிக்கைகளையும் ஏன் குறை கூறவில்லை, ஆனா அதே சமயம் அவற்றால் அவர் திருப்தி அடையவில்லை அப்படிங்கறத மிக தெளிவா சுட்டிக்காட்டுறார். அவர் சொல்றார், நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கடிந்து கொள்வதில்லை, ஆனால் உங்கள் வீட்டுக் காளைகளையோ உங்கள் தொழுவத்து ஆட்டுக்கிடாக்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு. ஆமா, ஒரு பக்கம் பலி செலுத்துறீங்க சரி, ஆனா எனக்கு உங்க காளைகளோ ஆடுகளோ தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றார். இத நம்ம நேயர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இத நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா பண்டைய காலத்து மக்களோட மனநிலைக்கு நாம கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்கணும். அந்த பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல இஸ்ரேல் மக்களை சுத்தி இருந்த பிற இன மக்கள் தங்கள் கடவுள்களுக்கு பசிக்கும் அப்படின்னும் விலங்குகளை பலியிட்டா அதோட புகைய சுவாசிச்சு அவங்க பசியாறுவாங்கன்னு நம்பினாங்க. கடவுளுக்கு தேவையான உணவு கொடுத்தால் அவர் மகிழ்ச்சி அடைந்து மழையை கொடுப்பார், விளைச்சலை கொடுப்பார்னு நினைச்சாங்க. சரியா சொன்னீங்க. ஒரு கட்டத்துல இந்த இஸ்ரேல் மக்களும் அதே வியாபார மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. தாங்கள் செய்யற தவறுகளுக்கு ஒரு காளையையோ அல்லது ஆட்டையோ ஒரு லஞ்சமா ஒரு அபராத தொகையா கொடுத்துட்டா கடவுள் அமைதியாகிடுவார் அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கைக்கு ஆளானாங்க. அதனாலதான் கடவுள் இங்க மிக தெளிவா பதிலளிக்கிறார். காட்டு விலங்குகள் அனைத்தும் என்னுடையவையே, 1000 மலைகளில் உள்ள கால்நடைகளும் என்னுடையவையே அப்படின்னு. ஆமா, தனக்கே சொந்தமான ஒன்ன பிடிச்சு தனக்கே லஞ்சமா கொடுக்கிற மனிதனோட முட்டாள்தனத்தை ஆண்டவர் இங்க தோலுரிக்கிறார். நேர்களே, இது அன்றைய மக்களோட நிலை மட்டும் இல்ல. இன்னைக்கு நாமும் பல நேரங்கள்ல நமது காணிக்கைகள் மூலமாகவோ அல்லது எந்தவித உணர்வும் இல்லாத இயந்திரத்தனமான ஜபங்கள் மூலமாகவோ கடவுளை விலக்கி வாங்கிடலான்னு நினைக்கிறோமா? கண்டிப்பா இதை நாம யோசிக்கணும். நாம செய்யற அநீதிகளுக்கு உண்டியல்ல போடுற பணமோ நாம செய்யற சில சடங்குகளோ ஈடு செய்துவிடும் அப்படின்னு தப்பு கணக்கு போடுறோமா அப்படிங்கறத நம்ம ஆழமா சிந்திக்கணும். நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. மனிதர்களாகிய நமக்கு எப்போதுமே ஒரு குறுக்கு வழியை தேடுற குணம் இருக்கு இல்லையா? ஆமா, அதை மறுக்க முடியாது. மனமாற்றம் அடைஞ்சு நம்முடைய கெட்ட குணங்களை மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதுக்கு பதிலா சில 100 ரூபாய்களை காணிக்கையா கொடுப்பதோ அல்லது சில மெழுகுவர்த்திகளை ஏற்றுவதோ மிக எளிதானது. அதையே நாம ஒரு பரிவர்த்தனையா, அதாவது ஒரு டிரான்சாக்ஷனா மாத்திடுறோம். ஆண்டவரே, நான் உமக்கு இதை கொடுக்கிறேன், நீர் என் தப்பை மறந்துவிடும் அப்படிங்கிற மனநிலை. ஆனா கடவுள் அந்த மாயையை அடித்து நொறுக்கிறார். அடுத்த வசனங்கள்ல இது இன்னும் தீவிரமாகுது. வசனம் 16-17 கவனிச்சு பாருங்க. பொல்லாதவர்களை பார்த்து கடவுள் சாட்டை அடி போல ஒரு கடுமையான கேள்வியை கேட்கிறார். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ அறிவுரையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் அப்படின்னு. இங்கே அவர் பயன்படுத்துற அந்த உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. உடன்படிக்கை அப்படிங்கிறது வெறும் ஒரு ஒப்பந்தம் அல்லவே. மிகச்சரியான புள்ளி. உடன்படிக்கை அப்படிங்கிறது இரு நபர்களுக்கு இடையிலான ஒரு ஆழமான உறவு. இது ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான உறவை போன்றது. ஒரு கணவன் தன் மனைவியிடம் அழகான கவிதைகளை சொல்லிட்டு வெளியே சென்று அவளுக்கு துரோகம் செய்தால் அந்த கவிதைகளால் என்ன பயன்? அதை போலத்தான் இதுவும். உதடுகள்ல திருவிவிலிய வசனங்களை மிக அழகா மனப்பாடமா உச்சரிச்சுட்டு வாழ்க்கையில கடவுளோட கட்டளைகளையும் நெறிமுறைகளையும் வெறுத்து தூக்கி எறியும் இரட்டை வேடத்தை இது சுட்டிக்காட்டுது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல தேவாலயத்துல மிக தூய வாழ்வும் மற்ற 6 நாட்கள்ல தங்களோட பணியிடங்கள்லயும் வியாபாரத்திலையும் குடும்பத்திலையும் அநீதியான வாழ்வும் வாழும் இரட்டை நிலைப்பாடு. ஒருவரை பற்றி புறம் பேசுவது, மற்றவர்களை தாழ்த்தி பேசுவது, ஏழைகளை ஒடுக்குவதுன்னு அனைத்தையும் செஞ்சுட்டு மீண்டும் தேவாலயத்திற்கு வந்து ஆண்டவரே அப்படின்னு அழைப்பதுதான் கடவுளை மிகவும் காயப்படுத்துது. வெறும் வார்த்தைகள்ல கடவுளை புகழ்வதும் செயல்கள்ல அவரை மறுதலிப்பதுமே இந்த இரட்டை வேழம். இந்த பாசாங்கத்தனத்தை தான் கடவுள் வன்மையா கண்டிக்கிறார். என் வார்த்தைகளை உங்க முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிஞ்சு விட்டீர்கள் அப்படின்னு அவர் வேதனையோடு கூறுகிறார். இத வாசிக்கும் போதே எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. நாம எவ்வளவு எளிதா இந்த இரட்டை வாழ்க்கைக்கு பழகிடுறோம். சரி, இப்படி நாம கடவுளோட கட்டளைகளை மீறும்போது, நாம தப்பு செய்யும்போது கடவுள் ஏன் நம்ம உடனே தண்டிப்பதில்லை? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். உடனே ஒரு இடி விழுந்தாலோ அல்லது ஒரு பெரிய நஷ்டம் வந்தாலோ நாம பயந்து திருந்திடுவோம் அல்லவா? இங்கேதான் வசனம் 21 வருது. இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன், நான் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் அப்படின்னு வருது. இந்த வசனம் உண்மையிலே என்னை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. கடவுளின் மௌனத்தை நாம எவ்வளவு தவறாக புரிஞ்சுக்கிறோம்.
இது கேட்போர் அனைவருக்கும் உள்ளத்துல ஒரு பெரிய திறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஆமா, இது ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான உண்மை. மனிதர்களோட மிகப்பெரிய மாயை என்னன்னா, நாம ஒரு தவறு செய்யும் போதே உடனே வானத்திலிருந்து தண்டனை வராததால் நாம ஒரு தப்பித்த உணர்வை பெறுகிறோம். பரவாயில்லையே, நான் இந்த தவறு செய்தும் எனக்கு ஒன்னும் ஆகவில்லையே அப்படின்னு நினைக்கிறோம். மெதுவா அந்த தவறு நமக்கு பழகிடுது. கடவுளும் நம்மை போலவே அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்கிறார், அல்லது அவர் அதை கண்டுகொள்ளவில்லை, அவருடைய பார்வையில் இது பெரிய தவறில்ல அப்படின்னு நமக்கு நாமே ஒரு போலியான சமாதானத்தை சொல்லிக் கொள்றோம். இத நேயர்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லலாமா? கண்டிப்பா. ஒரு தேர்வறைய நினைச்சு பாருங்க. ஒரு மாணவன் தேர்வுல பார்த்து எழுதி கொண்டிருக்கிறான், அதாவது காப்பி அடிக்கிறான். அங்கே கண்காணிப்பாளராக இருக்கும் ஆசிரியர் அதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா உடனே வந்து அவனோட தாள பிடுங்காமல் தேர்வு முடியும் வரை காத்திருப்பார். அவர் அமைதியா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அந்த மாணவன் தான் செய்வது சரி என்றோ, அந்த ஆசிரியர் தன் செயலை அங்கீகரிக்கிறார் என்றோ நினைத்தால் அது எவ்வளவு பெரிய முட்டாளுத்தனம். அருமையான உதாரணம். அந்த மாணவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது அவன் திருந்துவதற்கு. அதைப் போலவே கடவுளின் பொறுமையையும் அவர் மௌனமாக இருப்பதையும் நமது பாவங்களுக்கான அங்கீகாரமாக ஒருபோதும் நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் மௌனமாக இருக்கிறார் அப்படின்னா நாம மனம் திரும்புவதற்கு அவர் நமக்கு அவகாசம் கொடுக்கிறார் என்ற அர்த்தமே தவிர அவர் நமது குற்றங்களை ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் அல்ல. நாம செய்யற அநீதிகளை அவர் ஒரு கணக்கு புத்தகத்துல குறித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த வசனம் ஆழமா உணர்த்துது. நமது மனசாட்சி மறத்து போக நாம இடமளிக்க கூடாது. அப்படியென்றால் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? நாம எப்படிதான் ஆண்டவருக்கு உகந்த வழியில நடப்பது, உண்மையான வழிபாடு என்பதுதான் என்ன? இந்த கேள்விகளுக்கு 23ஆம் வசனம் மிக அழகா பதில் சொல்லுது இல்லையா? நிச்சயமா. அந்த 23ஆம் வசனம் தான் இந்த முழு திருப்பாடலோட உச்சக்கட்டம். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தன் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இதுதான் இன்றைய சவால்களுக்கான ஒரே தீர்வு. உண்மையான வழிபாடு அப்படிங்கிறது வெறும் வெளிப்படையான சடங்குகளோ காணிக்கைகளோ அல்ல. உண்மையான நோன்பு அப்படிங்கிறது வெறும் உணவை தவிர்ப்பதோ உதட்டளவுல பல மணி நேரம் ஜெபிப்பதோ அல்ல. மாறாக அது 2 காரியங்களை உள்ளடக்கியது. 1 நன்றி பலி, 2 வழியை செம்மைப்படுத்துவது. நன்றி பலி அப்படின்னா என்ன? இது வெறும் நன்றி ஆண்டவரே அப்படின்னு உதட்டளவுல சொல்றதல்ல. கடவுள் நமக்கு அளித்தவற்றிற்காக ஆழமான தூய்மையான நன்றி உணர்வோடு வாழ்வது. நான் சுவாசிக்கும் மூச்சு, நான் உண்ணும் உணவு, எனக்கு கிடைத்திருக்கும் இந்த நாள் அனைத்தும் அவருடைய கொடை அப்படிங்கறத உணர்ந்து ஒரு தாழ்ச்சியான மனநிலையோட வாழ்றதுதான் உண்மையான நன்றி பலி. மிக சரி. அந்த நன்றி உணர்வு நம்முள் வந்துவிட்டால் தானாகவே 2வது காரியமான தன் வழியை செம்மைப்படுத்துதல் நடந்துவிடும். ஏன்னா நான் கடவுளுக்கு உண்மையாகவே நன்றியுள்ளவனாய் இருந்தா அவருடைய படைப்பான என் சக மனிதர்களிடத்தில் நான் எப்படி நடந்துக்குவேன்? நீதியாகவும் இரக்கத்துடனும் தான் நடந்துக்கணும். நாம மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதில் தான் நாம கடவுளை எப்படி நேசிக்கிறோம் என்பது அடங்கியிருக்கு. என் சக மனிதனை ஏமாற்றிவிட்டு நான் எப்படி போய் பீடத்தில் நின்று நன்றி பலி செலுத்த முடியும்? வழியை செம்மைப்படுத்துவது என்பது நமது அன்றாட செயல்கள்ல, நமது வியாபாரத்துல, நமது குடும்ப உறவுகள்ல கடவுளோட நீதியை பிரதிபலிப்பதாகும். ஆக நாம கடவுள்கிட்ட போகும்போது வெறும் கைகளோடையோ இல்ல காணிக்கை பொருட்களோடையோ போகக்கூடாது. மாறாக ஒரு தூய்மையான இதயத்தோடையும் நீதியான செயல்களோடையும் போக வேணும். இதுதான் கடவுள் எதிர்பார்க்கும் உண்மையான பலி. இததான் இறைவாக்கினர்களும் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. பலிகளை விட இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் கூறுவதன் ஆழம் இதுதான். நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்வில் நேர்மையை கடைபிடிக்கும்போது, ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் வழியை செம்மைப்படுத்துகிறீர்கள். அங்கேதான் கடவுளோட மீட்பை நீங்கள் கண்டடைகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையே ஒரு உயிருள்ள பலியாக, ஒரு ஆராதனையாக மாறுது. இது ஒரு மிகப்பெரிய அழைப்பு. தேவாலயத்தின் 4 சுவர்களுக்குள் நடப்பது மட்டும் வழிபாடு அல்ல, உங்கள் முழு வாழ்க்கையுமே ஒரு வழிபாடுதான் அப்படிங்கறத நாம ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளணும். நேர்களே, நாம் இதுவரை பேசியதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது. கடவுள் நம்முடைய செயல்களை, நம்முடைய நேர்மைய, நம்முடைய இதயத்தை தான் பார்க்கிறார், நம்முடைய ஆடம்பரமான சடங்குகளா அல்ல. இதுவரை நம்ம தேவாலயத்திற்கு உள்ளே நடக்கும் சடங்குகளையும் வெளியே நாம வாழும் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தோம். ஆனா இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பாருங்க. ஆம் நேயர்களே, உங்களிடம் நாங்கள் கேட்கும் கேள்வி இதுதான். உண்மையான வழிபாடு என்பது
வெறும் பழி செலுத்துவதோ காணிக்கை கொடுப்பதோ அல்ல, மாறாக உங்கள் சக மனிதர்களிடம், குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களிடம் நீங்கள் காட்டும் நீதியும் இரக்கமும் தான் என்று கடவுள் தெளிவாக சொல்லிவிட்டார். அப்படியானால் ஒரு ஏழைக்கு நீதி மறுக்கப்படும்போது நீங்கள் அவருக்காக தெருக்கோடியில் நின்று குரல் கொடுத்தால் அந்த தெருக்கோடி ஒரு திருத்தலமாக மாறிவிடுகிறதல்லவா? நீங்கள் தேவாலயத்தில் உள்ள பீடத்திற்கு முன்பு மண்டியிடுவதை விட ஒரு ஆதரவற்ற மனிதனின் கண்ணீரை துடைக்க தெருவில் இறங்கி நிற்பதுதான் கடவுளின் பார்வையில் மிகவும் புனிதமான இடமாக இருக்கக்கூடுமோ? என்ன ஒரு ஆழமான சிந்தனை! உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் காட்டும் கருணையும் நீதியும் தான் உண்மையான பலி என்றால், நீங்கள் நடமாடும் அந்த சாதாரண வீதிகளும் நீங்கள் வேலை செய்யும் அந்த இடமும் கூட ஒரு புனிதமான பலிபீடம்தான். உங்கள் ஒவ்வொரு செயலிலும் அந்த புனிதத்தை நீங்கள் எப்படி பிரதிபலிக்கப் போகிறீர்கள்? இந்த ஒரு கேள்வியே இன்றைக்கு முழுவதும் உங்கள் மனதில் அசை போட்டு பாருங்கள். அந்த புதிய வெளிச்சம் உங்கள் பாதையை செம்மைப்படுத்தட்டும். கண்டிப்பா. என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என்ற அந்த கேள்வி இன்றைய முதல் வாசகத்தோடு, அதாவது எசாயாவின் செய்தியோடு அப்படியே இணைந்து பயணிக்கிறது. இந்த ஒட்டுமொத்த பார்வையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கடவுள் மனிதனின் வெளித்தோற்றத்தை பார்ப்பதில்லை, அகத்தை பார்க்கிறார். பரிசேயர்கள் தங்கள் ஆடைகளை நீளமாக்கினார்கள், பட்டைகளை அகலமாக்கினார்கள். ஆனால் உள்ளே அன்பு இல்லை, அகந்தை மட்டும்தான் இருந்தது. சரி, இந்த அகந்தைக்கு எதிரான மாற்று மருந்து என்ன? திருத்தந்தை பிரான்சிஸ் தன் உரையில் அன்னை மரியாவை சிறந்த முன்மாதிரியாக சுட்டிக்காட்டுகிறார். படைப்புகள் அனைத்திலும் மிக தாழ்மையானவரும் அதே சமயம் மிக உயர்ந்தவருமான அன்னை மரியாதான் உண்மையான அதிகாரத்தின், உண்மையான தொண்டின் அடையாளம். ஆமா, அன்னை மரியா தன்னுடைய வாழ்வில் எந்த இடத்திலும் தற்பெருமை கொண்டதே இல்லை. கடவுளின் மகனையே சுமக்கும் பெரும் பாக்கியம் கிடைத்தபோதும் தன்னை ஆண்டவரின் அடிமை என்றுதான் அழைத்துக் கொண்டார்கள். உறவினரான எலிசபெத்துக்கு உதவி தேவைப்பட்ட போது மலைநாட்டிற்கு விரைந்து சென்று தொண்டு செய்தார்கள். அவர்களுக்கு எந்த பட்டங்களும் தேவைப்படவில்லை, எந்த முதல் இருக்கைகளும் தேவைப்படவில்லை. கடவுளின் சித்தம் நிறைவேறுவதே அவர்களின் ஒரே நோக்கமாக இருந்தது. இந்த தாட்சிதான் அவர்களை விண்ணகத்தின் அரசியாக உயர்த்தியது. இதுதான் இன்றைய மத்தேயு நற்செய்தியின் இறுதிச் செய்தி. இயேசு சொல்றார், உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்படுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்படுவர். இது இந்த உலகத்தின் சிந்தனைக்கு நேர்மாறான ஒரு தத்துவம். இன்று உலகம் என்ன சொல்கிறது? உன்னை நீயே முன்னிலைப்படுத்திக்கொள், மற்றவர்களை முந்திச்சல், உனக்கான அங்கீகாரத்தை நீயே தேடிக்கொள் என்றுதான் கற்பிக்கிறது. ஆனால் இயேசுவின் இறையாட்சியில் விதிகளே வேறு. அங்கே தலைமைத்துவம் என்பது சேவை செய்வதில்தான் அடங்கியிருக்கிறது. மற்றவர்களுடைய பாதங்களை கழுவும் அளவுக்கு யார் இறங்கி வருகிறார்களோ அவர்களே அங்கு பெரியவர்கள். அப்போ இதோட உண்மையான அர்த்தம்தான் என்ன? நாம் பதவிகளுக்காகவும் பட்டங்களுக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது பிறருக்கு தொண்டு செய்வதில் மகிழ்ச்சி காண்கிறோமா? நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் இந்த தொண்டு மனப்பான்மையை கடைபிடிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். யாராவது கவனித்து பாராட்டுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு சின்ன உதவியை நாம் செய்ய முடிகிறதா? அல்லது நாம் செய்யும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கைமாறையோ புகழ்ச்சியையோ எதிர்பார்க்கிறோமா? இயேசு தேடுவது அந்த தூய்மையான தொண்டு செய்யும் இதயத்தைத்தான். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பரிசேயர்களின் சாயல் லேசாக ஒட்டி கொண்டிருக்கலாம். அதை உணர்ந்து அந்த வெளிவேடத்தை களைந்து தூய்மையான மனதோடு ஆண்டவரை நோக்கி திரும்புவதுதான் உண்மையான ஆன்மீக பயணம். கண்டிப்பா. இந்த உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன் உங்களிடம் தனிமையில் சிந்தித்து பார்க்க ஒரு ஆழமான கருத்தை இங்கு விட்டு செல்ல விரும்புகிறேன். இன்றைய காலகட்டத்தில் பரிசேயர்கள் கட்டியிருந்த மறைநூல் வாசக பட்டைகளை யாரும் நெற்றியில் கட்டிக்கொண்டு அலைவதில்லை. ஆனால் நவீன உலகில் அதற்கான ஒரு மாற்று வடிவத்தை நாம் உருவாக்கிக் கொண்டோம். அதுதான் சமூக வலைத்தளங்கள். ஆமா, அது ஒரு பெரிய விஷயம்தான். நம்முடைய வர்ச்சுவல் பிராட் பிலாக்ட்ரீஸ் ஆக நம்முடைய சோஷியல் மீடியா பக்கங்கள் மாறிவிட்டன. நாம் எல்லோரும் சமூக வலைத்தளங்களில் நம்முடைய நல்ல பக்கத்தை மட்டுமே காட்டிக்கொள்ள துடிக்கிறோம். மற்றவர்கள் நம்மை பார்த்து புகழ வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஆசைதான் இதற்கு காரணம். ஒருவேளை இன்று இரவு கடவுள் உங்களுடைய இதயத்தின் டைம்லைனை ஸ்க்ரோல் செய்து பார்த்தால் அங்கே என்ன இருக்கும்? லைக் வாங்குவதற்காக போடப்பட்ட வெளிவேடங்கள் இருக்குமா? அல்லது யாருக்கும் தெரியாமல் நீங்கள் செய்த உண்மையான அன்பின் செயல்கள் இருக்குமா? இதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நம்முடைய உண்மையான முகம் என்ன? கடவுள் முன்னாடி நாம் எந்த பாசாங்கும் இல்லாமல் எப்படி நிற்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. இன்னைக்கு நாம் பார்த்த மத்தேயு நற்செய்தியின் பின்னணி, ஏசாயாவின் ஆழமான வார்த்தைகள்,
திருப்பாடல்கள் உணர்த்தும் உண்மையான பலி மற்றும் திருத்தந்தையின் சிந்தனைகள் எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்வில் உள்ள வெளிவேடத்தை விட்டுவிட்டு ஆழமான அன்போடும் தாழ்ச்சியோடும் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நாம் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் நாட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களும் வெறும் முன்முறையில் இருக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து தினகுன்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாய் இருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோம். என்னை மென்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளம் நான் அருளும் மீட்பை கண்டடை